Biro na Nawab na கூப்பிடுறேன். Nawab, I want to ask you one thing. What do you feel, Nawab? Can you have any hint? I mean, give some hint so that I can pass it on to the racers. No, Ramji. No, simple. See the ball hit. அவ்வளோதான். ராம்ஜி, அவனுக்கு தெரியுமா உங்களுக்கு நியூஸ் எப்படின்னு? என்ன பாலா இருக்கு? சச்சின் வர உங்களை பார்க்க, he wants to train with you. என்ன பாலா சொல்கிறேன்? தோனியை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இஸ் லைக் அ ரேஜிங் புல் சார். இஃப் ஹிட்ஸ் யூ, ஒரு புல் வந்து அடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஒரு பவர், யூ கேன் ஃபீல் த பவர். தோனிக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க? அவர் என்ன செஞ்சா போதும்னு நினைப்பீங்க? தோனி வந்து he said, அண்ணா, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ மச். அண்ணான்னு சொல்லுவார். இன்னைக்கு இருக்கிற இந்த T20 இரால இன்சமா மாதிரியான ஒரு பிளேயர் ஆல் ஃபார்மேட்ல சாதிக்க முடியுமா? சாதிக்கலாமே, சாதிக்கலாம். why not? ஆசம் கான் ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் நிறைய ட்ரால் பண்றதை பார்க்குறோம், அவரோட உருவ அமைப்பு வச்சுக்கலாம். அதெல்லாம் தப்பு சார். கேன் தே கம் அண்ட் பிளே இன் ஃப்ரண்ட் ஆஃப் 1,000 people? கோச் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ரொம்ப ஆர்வமா இன்னும் 2 மடங்கு வேலை செய்ய ரெடியா இருந்த பிளேயர் கௌதி வீரு. கௌதி, ஓ எஸ், கௌதி. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பேர் எல்லாம். கௌதி ரொம்ப ஆச்சரியம். 2011 வேர்ல்ட் கப்ல இந்தியா டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யுவராஜ் சிங். அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்க ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? We are the only team, we never had any fitness issues. 2011 எடுத்து பாருங்க ரெக்கார்டை. ஆமா, ஆனா எல்லாருமே ஒரு 30+ தானே அந்த டீம் இல்லையா? அதை வச்சுட்டு ஃபிட்னஸ் இஷ்யூவே இல்லை. nobody sat down because of fitness problem. Dhoni wasn't. When the country look through you and go, oh, some of the things it can happen. You have to be there to 2012-13 என்னமா பண்ணுவோம் ஒர்க் அவுட்லாம். ஐயோ, பாகிஸ்தான் டீம்லாம் அலறிடுவானுங்க ஒர்க் அவுட் பண்ணுறத பார்த்து. அர்ஜுன் கேரகானே இல்லைன்னா பஜ்ஜி சொல்லுவோம், பேய் மாரி பண்ணுறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAAC. GRT Shubha Arambam. GRT Jewelers. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 2011 இந்தியா உலகக்கோப்பை ஜெயிச்சப்போ இந்தியன் டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சாக இருந்த ராம்ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோட இருக்காரு. இன்னைக்கு ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸ்போர்ட்ஸை தாண்டி சாதாரண மக்களுமே ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ராம்ஜி சாரை பொறுத்த வரைக்கும் சச்சின்லேருந்து தோனி இந்த மாதிரியான முக்கியமான பிளேயர்ஸோடையும் சேர்ந்து பயணிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் நரேன் கார்த்திகேயன் இந்த மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட அனுபவம் என்ன, ஒரு ஃபிட்னஸ் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து வெறுமனே விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமான ஒன்றா இல்லை சாதாரண மக்களும் அதை வந்துட்டு அந்த விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள அவரோட அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேங்க்யூ ஃபார் த டைம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். முதல்ல இந்த ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம்னு இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? வெரி குட் கொஸ்டின் டு ஸ்டார்ட் ஆஃப் வித். ஆக்சுவலி ஃபிட்னஸ் வந்து இட் ஹாஸ் காட் 3 காம்பனண்ட் இருக்குது சார். வெதர் இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆர் அ ஜெனரல் ஃபிட்னஸ் பர்சன். அது வந்து ஒன் இஸ் ஃபிசியலாஜிக்கல், ஒன் இஸ் சைக்கலாஜிக்கல் அண்ட் ஒன் இஸ் சோஷியல். இந்த 3 காம்பனண்ட்டும் சேர்ந்து ஆஸ்பெக்ட் இஸ் ஃபிட்னஸ். அண்ட் ஹவு அ பர்சன் இஸ் ஏபிள் டு ஹார்னஸ் இந்த 3 ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இஸ் physical, mental and social aspect, how they are able to combine the best. They are the fittest people. That is fitness for me in my jargon. Fitness is ability of an individual to harness his or her potential to the maximum, be it physiological, psychological or sociological. இது 3 காம்பனண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் காம்ப்ளிமெண்ட்ஸ் அதர், ஒன் சப்ளிமெண்ட்ஸ் அதர். ஸோ இது எதை விட்டால் கூட ஏதாவது ஒரு வேக்யூம் வந்துடும். அதனால் இந்த 3மே இம்பார்ட்டன்ட். ஃபிட்னஸ் ஃபிசியலாஜிக்கல்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, அது ஒரு பெரிய ஓஷன். சைக்கலாஜிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஷன், சோஷியலாஜிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஷன். ஸோ எதில் டைவ் பண்ணுறோன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் மை ஆங்கிள் ஐ கேன் டைவ் இன்டு ஃபிசியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஒரு மென்டல் கண்டிஷனிங் கோச்சோ சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை சைக்காட்ரிஸ்ட்டோ டைவ் இன்டு ஃபிசியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஒரு சோஷியாலஜிஸ்ட்டோ
or other behavioral specialist or etc. They dive into sociological aspect of fitness. So or other professionals, those who are involved in bringing people together and bringing groups together, those are the people, those who are also like a management, sports management people. Okay. They so various domain வந்து combine பண்றது தான் ஒரு ஃபிட்னஸ் ஹாலிஸ்டிக் லெவல் ஆஃப் லுக்கிங் அட் ஃபிட்னஸ். ஜஸ்ட் ஒன் ஆஸ்பெக்டை பார்த்துட்டு நான் ஃபிட்டு நான் அங்கே நான் பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். நான் ஒரு கிரிக்கெட் ஜேர்னலிஸ்ட். நான் கிரிக்கெட்டை வச்சு இந்த நீங்கள் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் முயற்சி பண்ணுறேன். ஃபிசியலாஜிக்கல்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் சைக்கலாஜிக்கல், சோசியல். இந்த 3 விஷயமும் இப்போ உதாரணமாக நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போ உதாரணமாக மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம். விராட் கோலி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேப் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு ஏதோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ வெறுமனே உடல் தகுதி மட்டும் வச்சா இங்கே 2 பேருமே நல்ல ஃபிட்டான கிரிக்கெட்டர்ஸ். ஸோ இன்னொன்று சோசியலாக விஷயம் சொல்கிறீங்க இல்லையா, எந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்னைக்கு கிரிக்கெட்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அணுகுறாங்க, என்ன மாதிரி சந்திக்கிறாங்க? எக்கச்சக்க there's a huge change sir. லாஸ்ட் டிகேட்ல இந்த சோஷியல் மீடியா வந்த அப்புறம் massive change. Because ஒன்று வந்து அவங்கள it affects day to day activity, with social activities, day to day interacting with the family or interacting with the friends, interacting with the other fans, and I think that becomes a different ball game, or that becomes a sociological aspect generally in the society. ரெண்டாவது வந்து psychological aspect வந்து your mental aspect of it, how you feel inside. One is inward, one is outward. So in the inward feeling வந்து கம்ப்ளீட்டா a sports person stress is completely different from a normal person stress. ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு ஆங்கிள் எடுத்தாலே, ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஒவ்வொரு பிளேயருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இட் இஸ், அது எப்படி புட்டு நட்சல்னா அது வந்து இட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாமா? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். எக்கச்சக்க காம்பனன்ஸ் இருக்கு. ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் டு மெயின்டைன் த சேம் இது கூட இருக்கலாம். அது வந்து எக்கச்சக்க காம்பனன்ஸ் இன்வால்வ். ஸோ அது ரொம்ப டீட்டெயில்டாக போனால் ஐ எம் நாட் அ சைக்காலஜிஸ்ட், ஸோ தேல் பி ஏபிள் டு கெட் பெட்டர் இன்சைட் இன்டு தட். பட் ஜென்ரலாக பார்க்கும்போது இல்லை நீங்கள் இந்தியன் டீமோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? எஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா ரீசெண்ட் அப்போ அவ்வளோவா கிடையாது. இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து வரதுனால பிராண்ட் பில்டிங் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் சோஷியல் மீடியா. ஓகே. ஸோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ், எவ்வளோ லைக்ஸ், எவ்வளோ from through that you also make money, and you create your own fame, which may be true, may not be true about an individual player. Okay. So ஒரு player வந்து ஒரு கமெண்ட் போட்டானா 1 million likes and 10 lakhs, it may be true, may not be true, but it affects the player. They cannot say it doesn't affect. That's all for media, for the people. No, I don't read paper at all, I don't look at social media. Then why do you put that? What is the use then? Okay. If you are spreading goodness, if you want to share the knowledge, and I think there is a different ball game altogether. The approach is completely different. This brings subtle pressures over a period of time that magnifies itself after some time. Okay. You know, it adds on. Siruduli Peruvallam Mangalale, it adds on. All these things add on to the problem areas. Okay. Water, in the crevices, little seep. Sometimes you will wonder. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால அன்வான்ட் ஸ்ட்ரெஸ், அன்வான்ட் garnering of unwanted resources, people coming in and they don't let your own space, they intrude into your own space and the domain that every player likes to maintain the domain. So ரொம்ப கஷ்டம் சார். It is very difficult to be a celebrity and sports person because you have to live for them rather than living for yourself. So end of the day you may forget your own character, who you are, what you are there for, and you start becoming the character which you are not. So that can be an appetite for destruction on the long run. So கொஞ்சம் டைசி இது. அண்ட் பாவம் தான் சார். ரொம்ப ஒரு மேட்ச் விளையாடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது சார். நம்ம ஊரில் ஃப்ரீயாக கிடைக்கிறது அட்வைஸ். அவன் உட்காந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஒரு விஷயம் படிச்சிருக்கேன். கெவின் பீட்டர்சன் பார்க்க எவ்வளோ ஒரு பெரிய பிளேயராக, ரொம்ப தைரியமாக பேசக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கு இல்லையா, நம்ம மேட்ச் இருக்கு இல்லையா. ஆனால் அவர் முக்கியமான மேட்ச்சில் டாய்லெட் போயிட்டு தான் பேட் கட்டி ரெடி ஆகிற மாதிரிலாம் படிச்சிருக்கு. ஸோ வெளியில் தெரியுற தோற்ற வேற, அவங்க உள்ள என்ன 100% ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடக்கிறது வேற சார். ஸோ திங்ஸ் ஆர் வெரி
sanctimonious. சொல்லவே கூடாது. யாராக இருந்தாலும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடக்கிறது இட் இஸ் வெரி வெரி இட்ஸ் லைக் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். ஓகே, சொல்லவே கூடாது. அந்யோன்யமான ஒவ்வொரு பிளேயரும் அப்பதான் they are letting themselves to be themselves. அங்க நடக்கிறத நான் ஒரு புக் மாரி எழுதி அதை to make use of those sort of things is not ethical, I feel. Right. At the same time, every player has got their own way of doing this. Some call it superstition, some call it the format. I mean, some call it the processes. அவங்களோட ப்ராசஸ் கம்ப்ளீட்லி சச்சின் பார்த்தா லெஃப்ட் ஷூ தான் ஃபர்ஸ்ட் போடுவார், லெஃப்ட் பேட் தாங்க ஃபர்ஸ்ட் கட்டுவார். ஸோ அதேமாதிரி இருக்கு. ஸோ நிறைய பேர் அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, சில பேர் லெஃப்ட் ரைட் க்ளவ் போடுவாங்க ஃபர்ஸ்ட், சில பேர் கேப்பு போடுவாங்க, சில பேர் சாக்ஸை போடுவாங்க, சாக்ஸ் அண்ட் ஷூவும் போட்டு அடுத்த லெக்கில் சாக்ஸ் அண்ட் ஷூவும் போடுவாங்க. அவங்க ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு, சம் பீப்புள் கால் இட் சூப்பர்ஸ்டிஷன், சம் பீப்புள் தே ஃபார் தம் தட் இஸ் த கம்ஃபர்ட் ஜோன் தட் ரீஇன்ஃபோர்சஸ் லாட் ஆஃப் திங்ஸ். நம்மளே ஒரு இதில் பார்த்தோன்னா ஒரு கான்ஷியஸ் ஆர் சப்கான்ஷியஸ் we follow certain pattern இல்லையா, for which we are comfortable with. அது they follow. But it is very difficult, sir. And every player has got their own way of doing things. இதுதான் ரைட், இதுதான் தப்புன்னு சொல்லவே முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. As long as they enjoy whatever they are doing and scoring runs, or sometimes any sport you go up and down, injuries can happen, may not score runs, you will go through a trough, then you go through a crest phase, purple patch, அடி ஒரு சீசன் ஃபுல்லாக இருக்கும், ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒன்றுமே இருக்காது. So it's all part and parcel of any sports person's life. Very difficult for normal person to understand that. You know, எல்லாம் போகிற மேட்செல்லாம் ஒரு செஞ்சுரி அடிக்கணும், இல்லைனா 5 விக்கெட் எடுக்கணும்னா எப்படி முடியும்? It is not practical. So fans also have to understand, just a sport, enjoy the sport, and don't create unwanted pressure and players being abused and the families being abused. That put unwanted pressure on them. அவங்க அந்த ஃபேமிலியும் see ஃபால்ஸ் பிரவாடாக இருக்கலாம், ஏதாவது சப்கான்ஷியஸாக ஒரு பயம் இருக்கும் இல்லையா, சடனாக போனால் கள்ள விட்டு அடிக்கிறானுங்க ஏதாவது அந்த வீட்டில் போய் இதெல்லாம் டோட்டல் நான்சென்ஸ். ஃபேன்ஸ் ஹேவ் டு பிஹேவ் தெம்செல்ஸ் ஆக்சுவலி. நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் கோச்சாக ஒரு பிளேயரை பார்க்குறீங்க. நான் கிரிக்கெட்லேருந்து இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ரோஹித் சர்மா அவர் ஒரு உடல் வாகு கொண்ட ஒரு பிளேயராக இருக்கார். விராட் கோலி ரொம்ப ஒரு சிறுத்தை மாதிரி ஒரு உடல் வாகு இருக்குது. இன்னொரு பக்கம் மகேந்திர சிங் தோனி, உமேஷ் யாதவ், இவங்களாம் வித்தியாசமான உடல் அமைப்பு கொண்ட வீரராக இருக்காங்க. நீங்க ஒரு பார்த்தவனே கண்டுபிடிச்சிருங்களா இவர் எந்த மாதிரியான உடல் வச்சிருக்காங்க? ஜெனடிக்கலி தே ஆர் மேட் லைக் தட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாகல் பாருங்க, எவ்வளவுதான் பண்ணாலும் யூ ஒன்ட் புட் ஆன் வெயிட். ரோஹித் சர்மா பிட் ஆனா டெக்னிக்கலா அவங்கள அந்த பேர் சொல்ல முடியாது. அது எண்டோமாஃப், எக்டோமாஃப் அண்ட் மீசோமாஃப்னு இருக்கு. ரோஹித் சர்மா இந்த மாதிரி எண்டோமாஃப் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த கொஞ்சம் on the plumpier side. Okay. Mesomorph is Virat Kohli, somebody like combination of these two. Okay. Then Chahal is ecto, thin and reedy. Okay. Like Glenn McGrath மெரின்னு வச்சுங்க. அங்க வந்து நம்ம ஊர்லயே சொல்லலாமே, சச்சின் இஸ் மீசோமார்ஃப், தோனி மீசோமார்ஃப், thin and reedy Bhunesh Kumar, Ishant Sharma, Zahir Khan கொஞ்சம் ectomorph, endomorph side. So you have combination, we do endomorph side. So you have to work, and there is a combination endo ectomorph, அது அந்த permutation இருக்கு. Okay, ரெண்டு கலந்து கூட இருக்கலாம். Yes. Similar like a muscle group, ஏன்னா some fast twitch muscle, slow twitch muscle, like 2A, 2B and 1A, அதே மாதிரி fast twitch, slow twitch and glycolytic, lactic, அதே மாதிரி muscle fibers இருக்கு. அதே மாதிரி பாடி டைப்பே ஜெனட்டிக்கலி தே ஆர் லோடட் லைக் தட். என்ன ஆகுதுன்னா யூ நீட் டு ஒர்க் அக்கார்டிங் டு தேர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். Everybody cannot be Adonis, everybody cannot have a 6-pack, 8-pack, and I think there are players, those who are bit on a rounder side and they kill it, and they running between the wickets la vera level la irukum. When they enter the cross the rope, their mindset is completely different. See, you have to take all those things into consideration. They have the ability to field or stop boundaries or take some brilliant catches. இப்போ நீங்க கிரிக்கெட்ல வந்து எந்த பாடி டைப் வந்து கொஞ்சம் பட் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன்? நல்ல fast bowlers it has to be fast twitch muscle fiber. They have to be genetically there, because you need a lot of explosive power, strength and power. Fast bowlers cannot be slow twitch muscle fiber. Aerobic based muscle group இருந்தா ரொம்ப கஷ்டம். ஒரு உதாரணம் சொல்லுங்க, இந்த பிளேயர் மாதிரி இருக்கணும். இப்போ இருக்கிற
கண்டெம்பரரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உமேஷ் யாதவ்லாம் உமேஷ் யாதவ், வருண் நாரன், இர்ஃபான் பத்தான், முனாஃப் பட்டேல், ஸ்ரீசாந்த், அப்போ இருக்கிற இதில் ஜஹீர் கான், ஐ மீன் அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மா, இப்போ இருக்கிற பிளேயர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து யூ ஹேவ் சிராஜ், யூ ஹேவ் அபிஷ் கான், யூ ஹேவ் அது என்ன சொல்றீங்க ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில்ஸ். அது பார்த்த உடனே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. பார்த்த உடனே கண்டுபிடி. there are certain tests to do, fitness assessment and testing and physiological assessment அது இருக்கு. அதை வச்சு we will know what percentile of fast twitch muscle fiber, what percentile of slow twitch muscle fiber. There is a protocol also where your slow twitch muscle fiber can be converted to fast twitch muscle fiber or vice versa through training. But it cannot be scientifically. It is possible, but it cannot be reversed. You have fast twitch, you have combination, you have slow twitch. This combination fiber can go either way. Okay. It can be converted to fast twitch or slow twitch depending on your training mode. Once it is converted, you cannot go back. இப்போ நீங்க சொல்லுங்க ஸ்லோ ட்விட்ச் ஃபைபர் உள்ள ஒருத்தர் வந்து ஃபாஸ்ட் bowler ஆக முடியாதா? ஆக முடியாது. I mean, prerequisites for a fast bowler is explosive fast twitch muscle fiber. சச்சின் அப்படி சொல்லலாமா? Sachin is a batter. He was not a bowler. He more like a leg spin. இப்போ fast twitch muscle fiber எடுத்தீங்கன்னா நீங்க MSD running between the wicketsலாம் பார்த்தா தெறிக்க விடுவார் மனுஷன். He could have been a good fast bowler also. Any fast bowler for that matter. இப்போ அஸ்வின்லாம் பார்த்தீங்கன்னா more or less like a combination of slow twitch muscle fiber. They can go on for a long duration of time. So the combination fibers will be all rounders. Or just an example. ரொம்ப நேரம் அவங்களால தாக்கு பிடிச்சு நிக்க முடியும். இது ரெண்டையும் பண்ண முடியும். ரெண்டு இதையும் பண்ண. So they can be running between the wickets will be very good. Sprints at the same time their aerobic base is also very strong. Right. So that is a combination. Or all rounder, we need an all rounder. That's one fast bowling all rounder, fast bowling all rounder, or spinner all rounder. Okay. அது நீங்க கோச்சா இருந்த காலத்துல என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான 100%. It has to be individualized. One size doesn't fit all. It's no brainer. So we brought in a lot of system. உதாரணமா இர்ஃபான் பத்தான் எடுத்துக்கோமே. அவர் வந்து ஒரு நல்ல ஸ்விங் பவுலர். ஆனா பேட்டிங்கும் ஒரு காலத்துல ஒன் டவுன் இறங்கி விளையாடினார். ஸோ அவருக்கான காம்பினேஷன் நீங்க எப்படி கொடுப்பீங்க ட்ரைனிங்ல? இர்ஃபான் பத்தானுக்கு வந்து ஆக்சுவலி இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். சம்திங் நம்மளே ஹார்திக் பாண்டியா. நான் எப்படி பார்ப்பேன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் bowling action. யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் bowling action. உங்களுக்கு பயோமெக்கானிக்கலி பார்த்தீங்கன்னா த மூமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். யுவர் ரன்னிங் மெக்கானிக்ஸ்லாம் எல்லாமே டிஃபர் ஆகும். ஃப்ரம் அ சைட் ஆன் டு அ ஃப்ரண்ட் ஆன் டு அ செமி ஓப்பன் டு அ ஸ்லிங் bowler, யுவர் ரன்னிங் technique is completely different, and the approach, your pre-delivery state, how you land, how you deliver, how the arm comes, there are a lot of variables are there. Depending on all given, all being correct, we have to work on what is specific to Irfan Pathan on his needs, depending on the testing protocols. அது மாறிண்டே இருக்கும். Monthly, every 21 day cycle, after that testing, adukapram thirupi you keep stepping it up and then you maintain. So you will have a lot of explosive power, plyometric work and strength building work. Fast bowler ku reactive strength is very important. One of the very important factors is reactive strength. Just being strong is not going to be enough. ஒரு 100 kg bench press தூக்குறதுனால is not going to bowl fast. ஒரு 150 kg squats he will develop strength, aerobic strength. No, whether the strength is being converted into power and converted, that strength can be and power can be converted into a skill. The transfer is very important, and the transfer, it takes time. Adala the success lies. Okay. It is not the question of making the boys fit. It has to transfer on to the bowling on during the match. So that is the success. இல்லனா ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட்ல எல்லாரையும் பண்ண வச்சிட்டு 4 ஓவரே போட முடியலன்னு if they are collapsing or constantly recurring injuries, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. I don't want to you have all of you are, it's an open secret. Right. நான் வந்து வீரேந்தர் சேவாகோட மிகப்பெரிய ரசிகன். நீங்க 2009 இருந்து 11 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் நிறைய 13 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட என்ன பிடிச்ச விஷயம்னா பெருசா அலட்டிக்க மாட்டாரு. பாலை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி பாட்டு பாடிட்டுலாம் இருப்பாருலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவரு ரொம்ப பெரிய ரிமார்க்கபிள் கேரக்டர் சார். நீங்க சொல்றது ரைட் தான். ஃபிட்டான கிரிக்கெட்டர், அதாவது ஃபிட்டானா நான் பார்வையில சொல்றேன். நான் பார்க்கும்போது விராட் கோலி மாதிரியோ ஜடேஜா மாதிரிலாம் இருக்க மாட்டேன்.
ஆனால் ஒரு டெஸ்ட் மேட்ச் 300 ரன் ரெண்டு முறை கிட்டத்தட்ட 3 முறை அடிக்கிற அளவுக்கு அந்த ஸ்டாமினா இருக்குது, ரொம்ப நேரம் நின்று விளையாட முடியுது. அவரை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஒரு ஃபிட்னஸ் remarkable cricketer, sir. I've been fortunate enough, I have to thank God or divine power, whatever it is, to be with these legends. Viru, Gauti, Lakshman, Dravid, of course, the god of cricket, Sachin, Dhoni, you know, your Tala, Narya Zahir Khan, Yuvraj Singh, you name it, all these guys, Anil Kumble, Ashish Nehra, you know, Harbhajan Singh. Remarkable characters, எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். as far as வீரு கோஸ், நான் ஒரு தடவை கேட்டேன் சவுத் ஆஃப்ரிக்கா போகும்போது 2010 ஏர்போர்ட்டில் இறங்கி நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். வீரு, நான் நவாப் தான் கூப்பிடுவேன். நவாப், ஐ வாண்ட் ஆஸ்க் யூ ஒன் திங். நடந்து போயிட்டு இருக்கோம். பிகாஸ் ஐ வாஸ் ட்ரைனிங் த ரேசர்ஸ், அர்மான் இப்ராஹிம், ஆதித்ய பட்டேல், நரேன், எவ்ரிபடி வாஸ் தேர் வித் மீ. ஸோ ஐ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட், ஏன்னா ஆஸ் அ ஓப்பனர் ஃபுல் ப்ரெஷர் ஆன் யூ. What do you feel, Nawab? Can you have any hint? I mean, give some hint so that I can pass it on to the racers. No, Ramji. No, simple. See the ball hit. Avladhan. No, Veer, avladhan. Avladhan. My philosophy is see the ball hit it. So he is living in that moment. And the moment, like, he doesn't care about previous ball. So opener பேட் பண்றதுக்கும் ரேசருக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்கு இல்லையா? Reaction time. See, how do you prepare yourself? Especially the tunnel visionலாம் உங்களுக்கு கோஆர்டினேஷன் இருக்கு. Reaction time, coordination, decision making abilities. இதெல்லாம் வந்து 0.2 to 0.3 seconds குள்ள or less than that it happens in racing. Similarly, in the openers பார்த்தீங்கன்னா எல்லாம் new ball, you don't know how the pitch is going to behave. Pitch பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் எப்படி மூவ் ஆகுது பால்னு. ஸோ யூ லிவ் ஃபார் த மூமெண்ட் தேர். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்து அடிக்கிறது தான் ஷேவாகோட ஸ்டைல். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன விஷயம்? அவர் இஸ் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ். ஜாலியாக பாட்டெலாம் பாடியிருந்தா போகிற சும்மா அப்படியே எப்போவுமே அப்படிதான். அன்பிலீவபிள் மைண்ட் செட்டுங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பாக. கௌத்திலாம் பார்த்தா வெரி இன்டென்ஸ். உட்காந்தானே அப்படியே ஃபோக்கஸ்டாக அப்படியே குன்னு நகரவே மாட்டேன், ஃபுல் ஃபோக்கஸ். வீரு ஆப்போசிட்டில் பாட்டு பாடிட்டு ஜாலியாக உள்ளுக்குள்ளே ஹிஸ் மெத்தடாலஜி இஸ் கம்ப்ளீட். இட் ஒர்க்ஸ் ஃபார் ஹிம், இட் மே நாட் ஒர்க் ஃபார் எனிபடி எல்ஸ். இப்போ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது என்ன? அது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இஸ் எபிலிட்டி ஆஃப் your neural impulse to react to an impulse as quickly as possible. React to a impulse as quickly as possible. உடனே ரியாக்ட் பண்றது. ரியாக்ட் பண்ணோம். It can be it can be proactive or reactive. Proactive na you see how it's going to be. Reactive na the ஆன அப்புறம் how you are going to react to it. There are methodologies, especially அதுல இருந்து ரேசிங்ல இருந்து கத்துது இது நிறைய நான் கத்துட்டு இருக்கேன். Because they have very little limited time. That's a sport which is very very dangerous. And technology, huge use of technology in racing. இப்போதான் கிரிக்கெட்டுக்கு வந்துருக்கு. Anything to do with technology first goes to military, space and military, then comes to motor racing. Then it percolates to most of the other sport. But any technology na military தான் first. அதுக்கப்புறம் these people, because they have the money to spend, $400 million, $200 million per year spend பண்றாங்கன்னா, they have the latest cutting edge technology in checking out. So அதனால இதெல்லாம் டெவலப் பண்ணலாம். We have a machine called Dynavision which helps in developing proactive, reactive timing, reflexes, your reflex actions, your decision making abilities, and your zoning in on one point of time. I mean what point of what you call vision. It's like a tunnel vision. How we are able to negate all the other crowd behavior or the noises outside and shut off completely and focus only on one point of contact. இந்த விஷயம்லாம் ஷேவாக்கு இயற்கையாவே வந்திருக்கு. நிறையலாம் ட்ரெயின் ஃபார் சச்சின்னா ரொம்ப இயற்கை. இதெல்லாம் இது ரொம்ப ஈஸி. இப்போ ரோஜர் ஃபெடரர் பாருங்களேன், அவரோட ஃபோர் ஹேண்ட் பேக் ஹேண்ட்லாம் எக்கச்சக்கமாக விளையாடுறாரு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபோர் ஹேண்ட் எங்கேயோ போகும். ஸோ ஷேவாக் வர நேச்சுரல், இதெல்லாம் நேச்சுரலாக வந்தது. வேற அவரோட உடற்தகுதி எப்படி பார்த்தீங்க? அவர் பெரிய அளவுக்கு சரியா ஓட மாட்டாரு. He doesn't like some, see அதான் different peopleக்கு different-ஆ பண்ணணும். அது there was a book called by Coward Bailey, ஒரு author, American author, about fit or fat.
thin person need not be fit. A fat person need not be unfit. Oh. Their body structure இருக்கு இல்லையா, அதுக்கு ஏத்தாப்புல they have to get things going. அதுக்குன்னு ரொம்ப military training மாதிரி கொடுத்து see whatever you give has to enhance their skill. என்னோட ஆங்கிள் படி if it doesn't transfer then keep quiet and let them be natural. Okay. There are players those who are body fat percentage is more than 15 or 18% or 20% and they are doing excellent well. There is no hard and fast rules sir in fitness. இதெல்லாம் ஒரு பாராமீட்டர்ஸ் இவ்வளவுதான் இருக்கணும்னு. இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இன்சமா முல்லக் எடுத்துக்கலாம். அவருக்கு அந்த ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளவு? ராணா டூங்கா ஸ்ரீ, அப்புறம் அதுக்கப்புறம் அரவிந்த் டிசில்வா இவங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம எவ்வளவு ஃபேட் பர்சன்டேஜ் இருந்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும்? 25-30% இருந்திருக்கும் ஷூரா. எப்படி அந்த மாதிரியான நேச்சுரல் எபிலிட்டி சார், நேச்சுரல் எபிலிட்டி சில பேருக்கு நேச்சுரலா வருது. அவங்களுக்கு ஆசம் கான் ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் நிறைய ட்ரோல் பண்றதை பார்க்குறோம். அவரோட உருவ அமைப்பை வச்சுலாம் அதெல்லாம் தப்பு சார், அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆஸ் இஃப் இவங்க ட்ரோல் பண்றவங்க ஆஸ் இஃப் பீச் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அண்ட் பாரகன் ஆஃப் வர்ச்சு மாதிரி பேசுவானுங்க. Can they come and play in front of 1,000 people with so much of pressure? It is very easy to troll. Troll people, those who are trolling are highly inadequate either mentally or physically. That's my point of view. I may be right, I may be wrong, but I don't care. Why should you troll somebody for? It is very ugly, sir. Physical idella pannradhu. It is not nice. That shows how weak their mindset is. நீங்கள் ஒரு பர்ஃபார்ம் பண்ணலைன்னா இதை வெண்ட் யுவர் ஃபீலிங் பிகாஸ் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங் டு கம் த்ரூ தெம். இப்போ ஃபிட்னஸ்ங்கிற விஷயத்துல அந்த உடல் பருமன் ஒரு இஷ்யூ கிடையாதுங்கிறீங்களா? சி, ஏன் ஃபிட்னஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வை ஆர் டூயிங் ஃபிட்னஸ்? சரியா விளையாடுறதுக்கு. ஓகே, முழு பொட்டன்ஷியல். இட் ஹெல்ப்ஸ் இன் யுவர் எபிலிட்டி டு பர்ஃபார்ம் வெல். ஒன்று. ரெண்டாவது, அவாய்டன்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ். ஓகே. மூணாவது, recovering from injury even if you are injured. Any sports person are liable to get injured somewhere. The bathroom la vadikkala illana nadakratha ankle twist aala illana hamstring injury aala anything due or on field aala ball adichu injury aala. 2011 world cup final la நேரா கான மாதிரி. ஆமா, world cup அது ஃபிங்கர்ல ஆச்சு. சோ அதெல்லாம் ஆகலாம். அதெல்லாம் இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த T20 இரால இன்சமா மாதிரியான ஒரு பிளேயர் ஆல் ஃபார்மட்ல சாதிக்க முடியுமா? சாதிக்கலாமே. சாதிக்கலாம். Yeah, why not? T20 format is only batting, no? இப்போதான் இந்த சூப்பர் சப் வேற வந்துடுது. இப்போ எம்ஆர்எஃப்ல உங்களுடைய அனுபவங்கள் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சச்சினோட ஒரு கட்டத்தில் அவரோட ரொம்ப இன்ஜுரி இஷ்யூ இருக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயம் எப்படி நடந்தது? இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் பிகாஸ் இது வந்து நான் 2005-6 இன்ஃபேக்ட். அப்போ வந்து எல் பாலாஜி ஹேட் அ லோவர் பேக் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். ஐ வாஸ் ட்ரைனிங் பிகாஸ் அவங்க எல் பாலாஜி வந்து நிறைய பேர் கை விட்டாங்க, நீ விளையாடவே முடியாது, அவ்வளோதான், கேரியர் காலி அப்படின்னு. பீக் ஆஃப் ஹிஸ் கெரியர் பாகிஸ்தான் போயிட்டு வந்துட்டு பீக் ஆஃப் ஹிஸ் கெரியர். அதுக்கப்புறம் மேட் அ கம் பேக் இன் இந்தியா ஆல்சோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் 9 விக்கெட் டுக் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஹேட் அ ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன். நோபடி ஐடென்டிஃபைட் யூ. நியர்லி 6 months to 1 year போயிட்டு அதுலேயே போயிட்டு ஐடென்டிஃபை பண்ண ரெஸ்ட்டுன்னு. தென் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்து டபிள்யூவி ராமன், சும்மா சொல்லக்கூடாது சார், ராமன் டு அன் எக்ஸ்டென்ட் மீ ராமன் ஒர்க் டுகெதர் இன் டேண்டம். அண்ட் பாலாஜி வந்து அவன் டெடிகேஷன் கமிட்மெண்ட் இஸ் அன்கொஸ்டினபிள். ஸோ அப்போ வந்து he was training, then he was in Mumbai. Balaji had gone to Mumbai to see Andrew Lippis. Okay. So Sachin was there also training in BKC with Andrew and Greg Chappell was there. Appo Sachin told Balaji, no, I am going to Chennai. I want to train with Ramji. Who worry about that? I am going to Chennai to train with Ramji. Going there. Immediately Balaji rang up. அங்கே இந்த பாலா rang up. பாலா, ராம்ஜி எனக்கு தெரியுமா உங்களுக்கு நியூஸ் அப்படின்னு. என்ன பாலா அப்படின்னு. சச்சின் வராரு உங்களை பார்க்க, he wants to train with you அப்படின்னு. என்ன பாலா சொல்கிறேன், ஐடியா என்ன புழு, எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஐ கேம் டு கிரிக்கெட், ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் சச்சின் டெண்டுல்கர். ஓகே, 100%. எனக்கு இந்த கிரிக்கெட்டில் வரணும் ஃபஸ்ட்டு நான் டென்னிஸ் தான் இருந்தேன். டென்னிஸ், அதுக்கப்புறம் ரேசிங், டேபிள் டென்னிஸ் அப்படி தான் இருந்தேனே தவிர சச்சின் எனக்கு ஏதோ ஒரு கனெக்ட் சார்.
Then it was confirmed, and the media all called up. I said, I'm not talking to media because it's not confirmed. So suddenly I was going to Temple Bay point, family oda point. Suddenly on the way, I had a no number call. I'm Sachin Abdino. I didn't know how to react. So rest is history. He came here. He was here for a week. He said he did a lot of things and it went out very well. I told him we had to go for operation, but recovery process will be much quicker. Rest is history. We went through a lot of processes. Rest is history. At that time I said, people asked me, how long career gali pola irukku. Give him 5 years time, 5 to 6 years time அப்படின்னு. அப்போ some I could hear a couple of dissatisfied, not the media people, some other people. He said, இவன்ட்ட ட்ரைனிங் வந்ததுனால இவன் சொல்றான் அப்படி அப்படி. Mark my words, otherwise I'll quit this profession அப்படின்னு. கரெக்டாக 5-6 வருஷம் 2013. In fact, 1 year he played extra. That is different. But 100s, and for me, Sachin, Dhoni, that era I like. And all the players, Viru, Gauti, Lakshmana, Dravid, எவ்வளோ கற்றுனேன் சார் அவங்கள்ட்டேருந்துலாம். அவங்கள்ட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஜஹீரா, யுவராஜ், அப்பா லெஜண்ட்ஸ், கௌதி, வேற லெவல் பீப்புள் டு லேர்ன் திங்ஸ், த டிசிப்ளின், ஈவன் தோ தே ஆர் மச் யங்கர் டு மீ. யாராக இருந்தாலும் கற்றுக்கலாம் சார். நிறைய கற்றுட்டுருக்கேன் அவங்கள்ட்டேருந்து. நம்ம பொதுவாக இந்தியன் டீம் மேலே ஒரு விமர்சனம் என்னென்னா, நல்ல பயங்கரமான திறமசாலிகளாக இருப்பாங்க, பெரிய ஜீனியஸாக இருப்பாங்க, ஆனால் ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் ஒரு சுணக்கம் இருக்கும். ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். கங்குலியே நிறைய சொல்லியிருக்காரு கேப்டனாக இருக்கும் போதெல்லாம். ஸோ நீங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, இவங்களை எப்படி வேலை வாங்க போகிறோம் அப்படின்னு? நோ, தயக்கம் இருந்தது, பயமாக இருந்தது, 100% பயமாக இருந்தது. பிகாஸ் பீயிங் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ட்ரெயினர். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியாவில் இருந்தவங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தவங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ட்ரெயினர்னால the amount of trust they kept on me is huge. Because most of them பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெயின் பண்ணிருக்காங்க. டிராபிட்லேருந்து, லக்ஷ்மன்லேருந்து, ஜாக்லேருந்து எல்லாமே have trained with me here. பேஸ் ஃபவுண்டேஷனோ இல்லைன்னா என்னோட ஜிம் வந்து எல்லாம் ட்ரெயின் வித் அறிமுகம் இருக்குது. பட் ஸ்டில் when you are in the Indian team, அது வேற மாதிரி டென்ஷன் சார், ஸ்ட்ரெஸ். பிகாஸ் the country's team and they are coming to you as an individual, then it's different. As a player, then it's different. There I cannot afford to make mistakes, not blunders. Mistake பண்ணால் திருப்பி கரெக்ட் பண்ணிக்கணும் குயிக்காக. பட் I was very scared. I was very tensed up also. இல்லைன்னு சொல்லவே முடியாது, அப்படியே சாங் ஆன் மை லிப்ஸ். நோ, I cannot say that. Because the new thing, நாளைக்கு நான் தப்பு பண்ணேன்னா ஃபியூச்சரில் வர ட்ரெயினர்ஸ் அத்தனை பேரும், இந்தியன் ட்ரெயினர்ஸ் அத்தனை பேரும் அடிபடுவாங்க. They will say, ஒரு பானை சோத்துக்கு ஒரு இது பதம் அப்படின்பாங்க இல்லையா, என்னை வச்சு நாளைக்கு ஒரு ஃபுல் சிஸ்டமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்தியன்ஸே இப்படி தான்ப்பா, ஒரு ப்ரொஃபஷனலிசம் கிடையாது, ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, ஒரு சிஸ்டம் பிரிங் இன் பண்ணுறது கிடையாது, ஒரு டயட் ஷெட்யூல் பண்ணுறது கிடையாது, ஒரு ஃபிட்னஸே பண்ணுறது கிடையாது. ஸோ it started evolving over a period of time. So Rome was not built in a day, or Varanasi was not built in a day, or Chennai was not built in a day. எல்லாம் it takes a gestation period. That took some time for me. Right. But luckily I had World Cup as in the mind. So I started to prepare in Sri Lanka well ahead. ஒரு purpose இருந்துச்சு அந்த டைம்ல. Purpose, ஒரு டார்கெட் இருந்தது, கோல் இருந்தது. So அத பேஸ் பண்ணி லாங் டர்ம் கோலை ஒன் பிளான் பண்ணி, ரைட், லாகெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன். ஃபிட்னஸ் லாகெல்லாம், ஓகே, டயட் கம்ப்ளீட்டா எப்படி ரிசீவ் பண்ணாங்க பிளேயர்ஸ்? ஃபேண்டாஸ்டிக். அண்ட் ஒரு காம்படிஷன் மாரி, ஓகே, whoever is scoring the highest per week, இந்த பாயிண்ட்ஸ் மாரி ஒன்று போட்டு கொடுத்துருந்தேன். இவ்வளோ பாயிண்ட்ஸுக்கு, இந்த ஸ்ட்ரென்த்துக்கு இவ்வளோ பாயிண்ட், ஃபீல்டிங்க்கு, நெட்ஸில் இவ்வளோ பாயிண்ட். யாராவது சவாலாக இருந்தாங்களா? உங்களை வேலை வாங்குறது சவாலாக இருந்ததா? அது 2-3 பேர் இருந்தாங்க. But they also fell in because when others are doing, they also started to do. They may not be the topmost, but right. I have an NDA. I should not. I mean, I don't have an NDA, right, but it's not ethical. Right. So, but they all fell in line. Everybody, I trust, touch wood, I never had any issue with any player. இப்போ சரி, நான் இந்த கேள்வி எப்படி மாற்றி கேட்குறேன், யார் உங்களை ரொம்ப இது கோச் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ரொம்ப ஆர்வமாக இன்னும் 2 மடங்கு வேலை செய்ய ரெடியாக இருந்த பிளேயர் நான் யார் சொல்லுவேன்? ஃபர்ஸ்ட் லைன் சொல்லணுன்னா கௌதி, வீரு, கௌதி. ஓ எஸ், கௌதி. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பேர் எல்லாமே. கௌதி ரொம்ப ஆச்சரியம். எவ்ரி டே வாஸ் தேர் இன் தி ஜிம். எவ்ரி டே, ராம்ஜி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம். why don't we do gym, why don't we do some running, why don't we do some core, give me some, I want to do some stretching today. Gauti
Veeru was very keen. நான் கௌத்தியும் அவ்வளோ பெரிய Running between the wickets, pitch in purpose, sir. We did the testing. He was one of the fittest. ஓ தெரியவே தெரியாது கௌதி அந்த மாதிரி டாக்லாம் இல்லைல்ல. அப்ப கிடையாது சார், இப்போ லேட்டர் தானே வந்தது எல்லாமே. ஐ வில் டெல் யூ த எவல்யூஷன். ஓகே. Sachin. Sachin, he wants to know every session why you are doing this, what is the reason behind it. Every you have to explain. Technically, you have to explain. Last time, the trainer told me to do this. Why you are telling me to do this? How is going to help me? Sachin, Dhoni, Zach, இவங்கெல்லாம் எக்கச்சக்க கொஸ்டின் கேட்பாங்க. லக்ஷ்மன்ல ராபடி அவங்க இதெல்லாம் they don't want to risk it. Okay. They all ask you questions why and for what reason I am doing this. Okay. But I enjoy doing that. I enjoy doing because that's why I learnt a lot from them. Okay. You cannot think they don't know anything. They all know. Okay. But they want to test you also, no? Whether you know it or not. Refer பண்ணி இல்லைன்னா கதை விட்றேன் நான் டெக்னிக்கலாக பேசி jargon ஒன்று போட்டுருவோம் டமால்னு. யூ நோ த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். திஸ் ஒன் இஸ் பிகாஸ் பயோமெக்கானிக்கலி திஸ் அந்த ஃபோர்ஸ் வெக்டார் அதெல்லாம் சொன்னேன். எனக்கு சிம்பிளா சொல்லுப்பா. ஓகே. நீங்க ஜாயின் பண்ணும்போது பாடி உப்டன் அவர்ல வந்தாரு. பாடி உப்டன், கேரி கஸ்டன் அவர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிதின் பட்டேல் as a physio and we have அவங்களோட இன்டராக்ஷன்ஸ்ல எப்படி இருக்கும்? உதாரணமா கேரி கஸ்டன்லாம் முக்கியமான கேரி கஸ்டன் he was very relaxed man. He was பயங்கரமா வேலை செய்வாங்க சார். வெரி குட் மேன். பாடி உப்டன் is very good man. Very good. He did lot of good work. End of the day, it's a teamwork, sir. It's a teamwork. We all had a goal for 2011 World Cup as a goal, which started to prepare 1 year back. And log and body fat percentage la evlo da irukononu. Everybody adhered to the diet, everybody adhered to the fitness, everybody adhered to the body fat percentage. I still have all the record. Adu or book na release pannalam. Idu in 2013 also. Okay. Complete appada and the transfer of Virat Kohli happened in 2012. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி. ஸோ இவங்கெல்லாம் அப்போ விராட் வாஸ் எ யங் கிட். விராட், சுரேஷ் ரெய்னா அகெயின் நதா வில் டூ புஷ், வில் புஷ். சுரேஷ் ரெய்னா, தோனி வந்து அவ்வளோ ஜிம் பண்ண மாட்டான். இம்ரான் கான் மாதிரி அந்த ஸ்டைல். தோனி வந்து இஸ் நேச்சுரலி ஃபிட், அன்பிலீவபிளி நேச்சுரலி. ஹீ லைக்ஸ் பாக்ஸிங் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஒர்க் அவுட் ஹீ லவ்ஸ். ஷார்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்பீட்லாம் வேற லெவல். இஸ் லைக் எ ஸ்பிரிண்டர். இஸ் very powerful. It's like a எப்படி சொல்றது, தோனியை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இஸ் லைக் அ ரேஜிங் புல் சார். ரெடி டு இஃப் யூ ஹிட்ஸ் யூ. ஒரு புல் வந்து அடிச்சதுன்னா என்ன ஆகும்? பவர். யூ கேன் ஃபீல் த பவர். நோ ட்ரைனர் கேன் டெல் தட் they don't feel Dhoni's power. தோனி என்ன மாதிரியான இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க? அவர் என்ன செஞ்சா போதும்னு நினைப்பீங்க? தோனி வந்து he said, Anna, I don't want to do much. அண்ணான்னு சொல்லுவாரு. I said, we'll walk around what is particular, because he is very specific. Cricket fitness இருந்தா போதும். அதுக்கு we did weights training, we did some core, we did some boxing. So wicket keeper na அதுக்கு some agility work on boxing and இதெல்லாம் போனா he loves that. So அவருக்கு அதே மாதிரி ஜடேஜாலாம் வெயிட்ஸே பண்ண மாட்டான். ரன்னிங் again சார் ஆர் சில சமயம் சார்மா, சில சமயம் அண்ணாம்பா. So I don't want to do weights. சரி, what suits you, we'll walk around that. Right. See, I have to walk around the players. எனக்கு பிடிச்சதுனால அதனால அவனை பண்ணணும். வீருக்கு என்ன மாதிரி கொடுப்பீங்க? வீரு likes weights. He likes short sprints அவ்வளவுதான். He doesn't like running around. Aerobic fitnessலாம் பிடிக்கவே பிடிக்காது வீருலாம். He likes short. ஒரு தடவை 40 ஸ்ப்ரிண்ட் பண்ணோம் சார். சச்சின், வீரு நான் கல்கட்டால 40 ஸ்ப்ரிண்ட் 40 meters. நம்பவே முடியல. நெட்ஸ் விளையாண்டு சச்சின் we were doing. Sachin with the pad. நானும் அப்படின்னா and I'll join ராம்ஜின்னு விடுவேன். ராம் அப்படின்னு எனி டைம் நவாப். தென் we did. See, இதெல்லாம் lot of things which I don't talk about it because it's not necessary. Certain things are very private. Right. 2011 வேர்ல்ட் கப்ல இந்தியா ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யுவராஜ் சிங். அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது சார். நீங்க even the physio didn't know. None of us knew. If somebody is telling they knew it, only some of the players knew. Very close knit players. I don't want to name them also. They knew. கேன்சர்னு தெரியுமா? ஒரு லெவலுக்கு தெரியும், ஆனா என்ன லெவலுக்குன்னு தெரியாது. None of them had any clue. Okay.
வேற லெவல் சார் அந்த இதெல்லாம் வச்சுன்னு விளையாடுறது. இப்போ அந்த மேட்ச் இப்போ வாமிட்லாம் பண்ணும்போது அந்த அப்பெல்லாம் உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன மாதிரி He was not vomiting அந்த அந்த blood இதெல்லாம் இல்லையா, அந்த பிகாஸ் ஆஃப் ஹீட் சார். என்ன ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் அண்ட் டென்ஷன், இந்த ஹியூமிடிட்டி பயங்கரமான இது இல்லையா. ஸோ none of us had any clue. None of us, including coaching staff, யாருமே ஒன்றும் தெரியாது. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அதை பத்தின எந்த விஷயமும் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் none of them. I may be wrong, but as far as I know, I didn't know. And couple of others didn't have a clue also. ஓகே. ஷாக் ஆயிட்டோம். கேப்டனுக்கு கூட தெரியாது. கேப்டனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. அண்ட் சச்சினுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கப்பல் ஆஃப் க்ளோஸ் ஜாக்கில் தான் பஜ்ஜிலாம் தெரிஞ்சிருக்கலாம். பட் ஐ எம் நாட் ஷுவர் அபவுட் இட். ஐ டோன்ட் நோ, அது தெரியாது எனக்கு. ஸோ அதனால we are the only team we never had any fitness issues. 2011 எடுத்து பாருங்க ரெக்கார்டை. ஆமா, ஆனா எல்லாருமே ஒரு 30+ தானே அந்த டீம் இல்லையா. அதை வச்சுட்டு ஃபிட்னஸ் இஷ்யூவே இல்லை. nobody sat down because of fitness problem. Whereas other team claimed to be supremely fit, had hamstring, back issues, shoulder issues, fitness related injuries. Why is it so? Why should we look down upon ourselves, sir, as Indians? We are second to none. I am a very strong believer in that. Indians are second to none. We have some of the best scientists. We have one of the best doctors in the world. We have the best software in the world. We are one of the most advanced countries in a lot of things. And sports science is not rocket science. It's one of the easiest thing. So I'm a very strong believer in Indianness and our India and our Indian people. That's why I was very keen that I had to get a good reputation and develop the trust in BCCI so that the future trainers have an easy access to the Indian team. Right. ஒரு முக்கியமான மேட்ச் அந்த அன்னைக்கு ஃபைனல் ஸ்ரீலங்கா கூட நடக்குது. ஒரு ஏர்லியா ஒரு 3-4 விக்கெட் போயிடுச்சு. ஒரு கேப்டன் வந்து உள்ள வராரு, அவர் சரியான ஃபார்ம்ல இல்லை அந்த டோர்னமெண்ட்ல, பெரிய அளவுக்கு ரன்லாம் இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு எக்கச்சக்க ப்ரெஷர் இருந்துரும் எல்லாருமே. மனுஷனா ஒரு மனுஷன் beyond the point நீங்க சொல்றதை I understand. அது எப்படி அதை beyond the point is kill or get killed. ஓ, அந்த ஒரு இது போயிரு இல்லையா. அந்த லெவல் வந்துருதுன்னு then you bring out the best, sir. When you are pushed against the wall, you bring out the best இல்லையா. That is what MSD did. Whereas Dhoni wasn't. அந்த கண்ணிலே he'll look through you and go. Some of the things it can happen. You have to be there to experience it. அந்த ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா you will be standing in front of you, they won't even see you, they'll look through you and go. That mindset was completely different. அதே மாதிரி I have seen அது வந்து ஒரு சாம்பியன் அத்லெட்டிக் மட்டும் தான் இருக்கு இல்லையா. நீங்க அந்த மாதிரி தோனிக்கு அப்புறம் பார்த்த வியந்த ஒரு சச்சின், தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி. ரோஹித் சர்மா எஸ் ரோஹித் சர்மா very relaxed அந்த மாதிரி இல்ல he switches on beautifully. வேற லெவல். விராட் கோலி கண்டிப்பா நான் இந்த லிஸ்ட்ல நான் ரோஹித் சர்மா எதிர்பார்க்கிறேன். ரோஹித் சர்மா is there. I would put him there. என்ன உங்களுக்கு பிடிச்சது ரோஹித் சர்மா? எப்போ முதல் அறிமுகம்? very relaxed. He doesn't take pressure, but the cross the rope is a different guy. ஒரு மாற்றம் இருக்கு. அதான் the transfer adaptation very focused, but different people have different way of expressing things. விராட் கோலி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணிலே தெரியும் சல்லுன்னு அந்த ஃபோக்கஸ் இது. பட் ரோஹித் சர்மாக்கு தெரியாது. தெரியல உண்மையாலுமே. Approach is different. ரோஹித் சர்மா has so much of time when sighting the ball and getting a stroke. அவ்வளோ டைம் இருக்கு. That's natural. So I would put Rohit Sharma, Gautam Gambhir and the focus. நிறைய பேர் சார் வரிசையாக ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு போகலாம். அனில் கும்ப்ளேயோட ஒர்க் பண்ணாரு. I haven't worked with Anil Kumble except for Bangalore. We had a camp. Okay. அப்போ தான் வெஸ்ட் இண்டீஸ் போயிருந்தாங்க இந்தியன் டீம். அப்போ we had a camp in Bangalore in 2008. Okay. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கேம்ப். அப்போ வந்து ஜாக் வாஸ் தேர், வீரு வாஸ் தேர். இப்போது கும்ப்ளே, ரமேஷ் பவார், ஆகாஷ் சோப்ரா, அஜித் அகர்கர் எக்ஸெட்ரா ஒரு 10 பேர் இருந்தாங்க. அப்போ we had a camp in Bangalore. Indian team camp. They called me அப்போ I was not even the part of the thing. Maybe they wanted to test me. எப்படி டீமை கண்ட்ரோல் பண்ணுறோம், how is able to. You should not get awestruck by the players. We are there to do your job. அங்கே நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. You have to be a professional. You be nice. You don't have to be rude, but at the same time stick on to what you are supposed to do.
we did some lot of new things. Fielding fitnessலாம் introduce பண்ணோம் அப்பதான் first time. Fitness come fielding combination. Oh. Everybody liked it. They introduced in 2011 World Cup. Introduced that in 2013 preparation to Champions Trophy. So that and all helped. That new things which has helped. And the mask Virat பார்த்திருப்பீங்க அதெல்லாம் 2012 introduced. Okay. To the team வெளியே வரக்கூடாதுன்னு அது அப்படியே அவ்வளோ குவாய்ட்டாக இது பண்ணியிருந்தோம். பெங்களூரில் ஆஸ்திரேலியன் டீமுக்கு முன்னாடி முரளி விஜயும் ஷிகர் தவனும் போட்டு மீடியா எல்லாம் வந்துருந்தது. Okay. I didn't want to because they were doing all the workout indoor with the mask and runningலாம் யாருமே இருக்க மாட்டாங்க கரெக்டாக மாஸ்க்கை போட்டு பண்ணிடுவோம். Okay. So that helped the athletes a lot to become fitter players. The 2013 Dhoni must have he is one of the fittest team we have. நீங்க விராட் கோலி பத்தி பேசும்போது அவரோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல அவர் வந்து சீக்கு அப்படிங்கிற கோலி வெரி ஸ்வீட் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டரா what a talent அந்த காலகட்டத்தில் நீங்க டீமோட டிராவல் பண்ணீங்க அத பாத்தீங்க இல்லையா? Yeah 100%. He came into the team in 2011. Sorry 2009-10 on and off. I think Champions Trophy in South Africa Champions Trophy. அப்போ South Africa 2009 end நடந்தது. I think he just somebody got அப்போ not well or injured. Virat came in அப்பதான் டீம்ல. அதுக்கு முன்னாடி we went to Australia for emerging trophy. Single handedly that kid won the championship for India. Us 4 மேட்ச்ல 3 செஞ்சுரி இன்னும் ஃபைனல்ஸ்ல ஒரு கேம் விளையாடணும் பாருங்க. ஸ்ரீலங்கா கூட சவுத் ஆப்பிரிக்கா கூட. சவுத் ஆப்பிரிக்கா. My God, I haven't seen none of us. We are on the losing. The way he stepped up and way he played, everybody thought. I think ஒரு இன்டர்வியூல கூட I remembered giving this kid is the future of India அப்படின்னு. எனக்கு கிரிக்கெட்டை பற்றி அவ்வளோ தெரியாது பட் ஒரு ஆப்வியஸ் காட் கிவன் டேலண்ட் வேற லெவலில் he played. That time everybody knew I think this kid is for greatness. Okay. அப்படின்னு 2008-9ல. Then 2012ல இங்கே we met here in Chennai after IPL. பார்த்தீங்கன்னா everybody had put on weight. இந்த 2 மாசத்துல ஃபன் அண்ட் ஃப்ராலிங் தான். Okay. இங்கே அசம்பிள் பண்ணுறோம் அவாவும் எல்லாமே I had to start from scratch again. So இதில் we had Duncan Fletcher was a coach and we had the shift அப்படின்னு we had a brainstorming session. 2013 we need to get the Champions Trophy. அப்போ விராட் கோலி that is when the transition happened to விராட் கோலி 2012. பேக்ரவுண்ட்ல என்னலாம் நடந்துச்சு? பேக்ரவுண்டில் he started to cut lot of ஃபுட்டு கிட்டலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக எஸ் கட் டவுன் ஆன் எவ்ரி திங். ஃபிட்னஸ் ஃபஸ்ட்டு டு கம் அவுட் ஆன் ஃபிட்னஸ் he wants to do things alone. ஃபர்ஸ்ட் to hit the ground is விராட். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜாலியாக இருந்தது. ரைட். But he realized that and the shift you have to give credit to Duncan Fletcher also for that. You know we did the testing appo first in the testing and other things and we are standing in Dambulavo Ambandotavo all of us Trevor Penny Duncan and we were talking this kid is going to be a marvelous cricketer and lives by an example. Duncan சொல்றாரா? Duncan Fletcher. We all said, I said, what do you think, Ramji? I said, it's a God-given talent and his work ethics will prove him to the next level. I remember saying this. His work ethics will take him to the next level. அப்போ ரோஹித்லாம் இருக்காருங்க. அப்போலாம் ஜஸ்ட் ரோஹித் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரல ரோஹித். இந்த விராட் அந்த 2012ல அந்த ஷிஃப்ட் வாஸ் சம்திங் ரிமார்க்கபிள் சார். He lived, he walked the talk. என்ன காரணம் அவருக்கு இது இப்படி மாறியே ஆகணும்னு அவருக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா his performance was going down. He was எல்லாமே obese, performance going down. So for him to play for the few, he loved the game, he loved his passion. You cannot be like this. His idea of ரொம்ப வருஷம் விளையாடணும்னா இது வேற தேவை. I have to be fit, I have to have discipline. I need to get into that. I don't want to be just an ordinary cricket player. Okay. I want to be in the top. அந்த ஒரு கர்வம் இருக்கணும். அந்த grit and the self pride அது shifted him. அதுக்கப்புறம் rest is history. Remarkable natural players, natural அதெல்லாம் unshifted completely. Then he took over completely. Remarkable. அந்த transition happened 2012-13ல என்னமா பண்ணுவோம் ஒர்க் அவுட்லாம். ஐயோ பாகிஸ்தான் டீம்லாம் அலறிடுவானுங்க ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்துட்டு. கே பையா எனக்கு ஹிந்தி தெரியாது வேறு
அவன் அப்புறம் டிரான்ஸ்லேட்டரை வச்சு தான் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னு தெரியாது. அர்ஜுன் கேரகானே இல்லைன்னா பஜ்ஜி சொல்லுவான், அவன் பேய் மாரி பண்ணுறான். ஷூ அந்த மாஸ்க்கெல்லாம் போட்டுன்னு ஒரு மாதிரி லிட்டராக அந்த டார்த் வார்டர் மாதிரி இருப்பான். வேற லெவல் யூஸ் டு டூ. அப்போவே தென் he started to become a regular thing on fitness. Then rest is history, sir. Rest is history. நிறைய விஷயங்களுக்கு தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். Thank you for having me. Thank you so much, sir. Thank you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAAC. GRT Shubha Arambam. GRT Dwellers.